என்னடா இவ தேங்காய் வச்சிட்டு இருக்காளேன்னு பாக்குறீங்களா? தாளிப்பு வடகை யூஸ் பண்ணி தேங்காய் சட்னி தான் இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து தேங்காய் தான் நம்ம ஜாஸ்தியாக போடணும். ஸோ தேங்காய் நான் இன்னைக்கு வந்து ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு செய்கிறேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு நான் வந்து 3 மிளகா போட்டிருக்கேன், வரமிளகா. அப்புறம் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட போகிறேன். இப்போ கோகனட்டை வந்து போட்டுக்கலாம். தேங்காய் ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். வடகத்தை வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த சட்னியில் போட போகிறோம். ஃப்ரை பண்ணினா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. போட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆனோடனே டக்குன்னு எடுத்து நம்ம சட்னியில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடணும். ஜஸ்ட்டு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வடகம் எடுக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பொரிஞ்சி வந்தால் போதுங்க, ரொம்ப வந்து தீய வைக்க வேண்டாம். இப்போது இதுக்கு வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான சட்னி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? சுஜி ஃபுட்ஸில் இன்றைக்கே தாளிப்பு வடகை வாங்கி தாளிப்பு வடகத்தில் செஞ்ச சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ அஸ்.